வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வரதராசனார் அவர்கள் எழுதின தம்பிக்கு கடிதங்களில் முதல் கடிதத்தை ஏற்கனவே நான் வீடியோவை போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. ரெண்டாவது கடிதத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் கடிதத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்ற மொழியுடைய அருமையை சொல்லியிருப்பார். அதே மாதிரி நல்லவன் வல்லவனுக்கான வேறுபாட்டையும் உடல் உள்ளத்துக்கான வேறுபாட்டையும் சொல்லியிருப்பார். ரெண்டுமே அடிப்படையில் நமக்கு தேவை. தமிழர்கள் முன்னேறணும், தமிழ் முன்னேறணும்னா ரெண்டுமே தேவை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி வள்ளுவருடைய வழிகாட்டுதலை சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி முறை அப்படின்னா என்னன்றதை சொல்லி இறுதியாக இந்த உலகத்தில் தமிழ் நீடித்து நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் தமிழ் வல்லமை மிக்க மொழியாக, ஏற்கனவே நல்ல மொழியாக இருக்குது, வல்லமை மிக்க மொழியாக இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தியிருப்பார். இந்த ரெண்டாவது கடிதத்தில் பார்த்திங்க அப்படின்னா செயல்திறம் வேண்டும். அதாவது வெறுமனே வாயிலே சொல்லிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஏற்கனவே முதல் கடிதத்தில் சொல்லி விட்டுருப்பார். இதில் முழுமையாக அதை பற்றி தான் பேசியிருப்பார். வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இருந்து பயன் இல்லை, செயலில் காட்டணும். எதுவாக இருந்தாலும் செயலில் காட்டுங்க. தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை செயலில் காட்டுங்க அப்படின்றத ரொம்ப விரிவாக அழகாக சொல்லியிருப்பார் நிறைய உதாரணங்களோடு. இதை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுசாக நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மூவாவுடைய கருத்தையும் முழுமையாக உள்வாங்கிப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரதராசனார் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்காக நிறைய தொண்டு செஞ்சுருக்காரு, நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காரு. அவர் எழுதின இலக்கியங்களை ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியம் இந்த கடித இலக்கியம். இந்த ரெண்டாவது கடிதத்தில் பார்த்திங்க அப்படின்னா செயல்திறம் அப்படின்றது வேண்டும் அப்படின்றத முன்னிறுத்தி எழுதியிருப்பார். கடிதத்தை எப்படி தொடங்குறாருன்னா, அன்புள்ள எழில், இன்றைய கடிதத்தில் நீ எழுதியிருந்ததை படித்தேன். அதில் நான் சர்வாதிகாரியானால் 1 திருக்குறளை ஓதாத திருமணம் செல்லாது, 2 தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் போன்ற தமிழ்மறை ஓதாத கோயில்களை திறக்கக்கூடாது, 3 தமிழில் உத்தரவு அனுப்ப தெரியாத பட்டதாரிகள் தமிழ்நாட்டின் அதிகாரிகளாக இருக்கக்கூடாது, 4 தமிழ்நாட்டின் கவர்னரும் தமிழில்தான் கையெழுத்திட வேண்டும் என்று ஆணையிடுவேன் என்று எழுதியிருந்தாய். இப்படி தான் அவருடைய கடிதம் தொடங்குது. அதாவது தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் ரொம்ப அழகாக கடிதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய தம்பிக்கு சொல்வது போல். அந்த தம்பி யாருன்னா, நாம் எல்லாமே அவருடைய தம்பிகள் தான். நம்முடைய முன்னோராக இருக்கக்கூடிய அந்த அவர்கள் எல்லோருக்குமான ஒரு செய்தியாக இதை சொல்கிறார். அதாவது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு இல்லையா, தமிழ் முன்னேறணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் முன்னேறிடும் அப்படின்ட்டு. அப்படி பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் தொகுத்து அவர் சொல்கிறாரு. முதல்ல திருக்குறளை ஓதாது திருமணம் செல்லாதுன்றார். கண்டிப்பாக எல்லா திருமணங்கள்லேயும் திருக்குறள் சொல்லி திருமணம் பண்ணணும் அப்படின்றாரு. அதே மாதிரி தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் போன்ற தமிழ் மறைகளை, வேதம் சொல்லி அந்த தமிழ் மறைகளை ஓதணும் அப்படின்றார். அடுத்து தமிழில் மந்திரங்கள் ஓதாத, தமிழ் நூல்களை பற்றி சொல்லாத கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோயிலெலாம் திறக்கக்கூடாது அப்படின்னு ஆணையிட்டுருவேன் அப்படின்றவார். அதுக்கடுத்து 3வது பார்த்திங்கன்னா, ஒரு தமிழ் உத்தரவு, தமிழில் படித்து தமிழ்நாட்டில் வேலைக்கு வந்த ஒருத்தருக்கு தமிழில் உத்தரவு பிறப்பிக்க தெரியணும். அப்படி உத்தரவு பிறப்பிக்க தெரியாத ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் ஒரு அலுவலராக தொடரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. முக்கியமாக தமிழ்நாட்டு கவர்னரே ஆகட்டும், அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய கவர்னராக இருந்தாலும் கூட தமிழில் தான் கையெழுத்து போடணும் அப்படின்றார். அப்போது எல்லா விதங்களிலும் தமிழ் மொழி இருக்க வேண்டும், எல்லா இடங்களிலும் இருக்கணும், எல்லா வகைகளிலும் தமிழ் பயன்பட வேண்டும் அப்படின்ற அந்த உணர்ச்சியை ரொம்ப அழகாக தன்னுடைய தம்பி எழில் எழுதியதாக அவரே சொல்கிறார். அப்படி தம்பி எழுதினதை படிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, மேடை பேச்சு நம்மை உணர்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி ஆத்திரத்தை தனித்து சோம்பேறிகளாக்குவதைப் போல நீ மேலே சொன்ன வீண் கதைகளும் நம்மை வீணாக்கிவிடும்ன்றார். தம்பி, இதெல்லாம் மேடை பேச்சுக்கு நல்லாயிருக்கும். யாராவது ஒருத்தர் இதெல்லாம் மேடையில் பேசும்போது கேட்டு அப்படியே நமக்கு உணர்ச்சி பொங்கும். அடடா என்னம்மா சொல்கிறாரு, இப்படி இல்லையா, இதெல்லாம் நடைமுறை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிலாம் நமக்கு தோணும். ஆனால் கேட்டுட்டு போயிட்டு அதெல்லாம் செயலுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை அதோடு விட்டுருவோம், செயல்படுத்தவே மாட்டோம். அப்போ வீணாக நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். உணர்ச்சி வெள்ளம் மட்டும் இருந்தால் போதாது, ஏனென்றால் அது என்றைக்கேனும் ஒரு நாள் வற்றிவிடும். அது வற்றாத ஊற்றாய் உள்ளத்தில் இருக்கட்டும். நமக்கு இப்போது தேவை செயல்திறம், அது வளரட்டும்ன்றா. முதல்ல செயலில் காட்டு. சும்மா வாயில் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால
ஒன்றுமே வந்து ஆக போகிறதில்ல அப்படின்றார். இப்போது தமிழ் மறையை எல்லா கோயில்களிலும் ஓதணும் அப்படின்ற, அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. அதே மாதிரி எல்லா திருமணங்களிலும் திருக்குறள் சொல்லணுன்றாங்க. எந்த திருக்குறளை சொல்கிறது? 1330 குறள் இருக்குது. எதை சொல்கிறது? திருமணத்தில் எந்த இடத்துல சொல்கிறது? அந்த திருக்குறளை யார் சொல்கிறது? அதை பொருளோடு சொல்லணுமா, வெறும் திருக்குறள் மட்டும் சொல்லணுமா, எதற்காக அந்த திருக்குறளை வந்து சொல்லணும்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? இதுக்கெல்லாம் நம்மகிட்ட பதில் இருக்கான்னா இல்லை. ஆளுநரும் தமிழில் கையெழுத்து போடணும், அது எப்படி சாத்தியம்? எப்படி நடைமுறைப்படுத்துறது? அதாவது தமிழே தெரியாதே, தமிழ் தெரியாதவங்க நிறைய பேர் ஆளுநராக வராங்க. அப்போ அவங்கள எப்படி தமிழில் கையெழுத்து போட சொல்கிறது? நீங்கள் தமிழில் கையெழுத்து போடுங்கன்னா கவர்னர் வந்து போட்டுருவாரா? அவருக்கும் வந்து அந்த மொழி தெரியணும் இல்லையா, எழுத்துக்கள் தெரியணும் இல்லையா, அது எப்படி அவர் தெரிய வைக்கிறது? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கிடையாது. அப்போது அதற்கான பதிலை கண்டுபிடி. அதுதான் வந்து செயல் திறமை தவிர வெறுமனே மேடையில் பேசுகிறத கேட்டுக்கிட்டு வந்து உணர்ச்சி வசப்படுறது அது சரி கிடையாது தம்பி அப்படின்றது சொல்கிறார். அதே மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறதுனால ஏதோ அண்ணன் வந்து நம்ம சொல்கிறது ஏற்றுக்கலை போல இருக்குது அப்படிலாம் நினச்சிடாதப்பா. மேலே கூறிய உன் கருத்துக்களை நான் வீண் கனவு என்று குறிப்பிடவில்லை. இவற்றை ஒரு காலம் வீண் கனவு என்று ஒதுக்க மாட்டேன். நீ சொன்னதெல்லாம் வந்து அது வீண்பா, அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படிலாம் நான் சொல்ல வரல. அப்படிலாம் நீ கனவு காணக்கூடாதுன்னு சொல்ல. இதெல்லாம் வந்து நடைபெற வேண்டியது தான், கட்டாயம் இதெல்லாம் செய்யணும். நாம் நம் தாயை வழிபட்டு குடும்ப கடமைகளை செய்யும்போது இதை தவறு என்று குறுகிய நோக்கம் என்றும் சொல்லி குறுக்கிடுபவனே பகைவன், அவனை ஒதுக்க வேண்டும் அப்படின்றார். அதனால் இதெல்லாம் வந்து தப்புன்னா நான் சொல்லப்பா, இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும் தான். ஆனாலும் அதற்கு நாம் முதல்ல வந்து சில ஏற்பாடுகள்லாம் செய்யணும், வெறுமனே வாயில் பேசக்கூடாதுன்றார். அதே மாதிரி அறத்துப்பாலுடன் பொறுப்பாலும் தேவை என்பதால் தான் திருவள்ளுவர் 2 மடங்கு பெரிதாக இயற்றினார். அறத்துப்பாலில் இன்னா செய்யாமை என்று அகிம்சையை வலியுறுத்திய திருவள்ளுவர் தான் பொறுப்பாலில் பகைமாட்சி, உட்பகை ஆகியவற்றையும் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்றத சொல்கிறார். முதல் கட்டுரையில் பார்த்திங்க அப்படின்னா உடலும் உள்ளமும் வேணும் அப்படின்னாரு. நல்லவனாகவும் வல்லவனாகவும் தமிழன் இருக்க வேண்டும் அப்படின்றாரு. அதே மாதிரி இங்கே சொல்லும்போதும் கூட பார்த்திங்கன்னா வள்ளுவரை குறிப்பிட்டு காட்டி வள்ளுவர் அகிம்சை வேணும்னு சொல்கிறாரு, அதே சமயத்தில் சண்டை போடணும்னு சொல்கிறாரு. அது எப்படி சாத்தியம்? நான் வந்து அமைதியாக உட்காந்துருப்பேன், ஆனால் நான் ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? அப்போ அது எப்படி நிலைப்பாடு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு வினா வரும். அதாவது எங்கே அகிம்சையோடு இருக்கணுமோ அங்கே அகிம்சையோடு இருக்கணும், எங்கே நம்முடைய பகையை வெல்ல வேண்டுமோ அங்கே நம்முடைய வீரத்தை காட்ட வேண்டும். தேவையில்லாத இடத்துல போய் சண்டை போடுறது, வம்பு இழுக்கிறது, வாய்க்கொழுப்படுத்தி சண்டை போட்டு அடித்து மண்டையை உடைக்கிறது. தேவைப்படுற இடத்துல பதுங்கி அப்படியே ஒரு ஓரமாக ஓடி போய் எங்கேயோ காணாமல் போயிடுது. இதுதான் வேணாம் அப்படின்னு சொல்கிறார். எங்கே நம்முடைய செயல் இருக்க வேண்டுமோ அங்கே நாம் செயலாற்ற வேண்டும். எங்கே செயல் செய்யணுமோ அந்த இடத்துல வாய்ப்பேச்சு, எங்கே வாய் பேசணுமோ அங்கே என்ன பண்ணுறது, செயலை செய்வது. இது தவறு அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல மூவாக குறிப்பிடுகிறார். அடுத்ததாக சொல்கிறாரு தமிழருடைய குறைகள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறாரு. அதில் முக்கியமாக வந்து பிறருடைய சொல்லால் மயங்கும் குறை நம்மிடையே அதிகமாக உள்ளதுன்றார். தமிழரின் நெஞ்சம் தலைமுறை தலைமுறையாக உயர்ந்த கொள்கைகளால் பண்பட்டு வந்தது. அதனால்தான் சொல்பவர் உண்மையை உணர்ந்து சொல்பவரா ஏமாற்ற சொல்பவரா எந்த வேறுபாடும் பார்க்காமல் வாழ்பவரே என்று ஆராயாமல் அவர் சொல்வதை நம்பி வாழ தலைப்படுகின்றனர். சொல்லப்பட்ட உண்மையை எடுத்துக்கொள்வது என்ற வகையில் இது நல்லதுதான் அப்படின்றார். அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது சரியாக தான் இருக்கும், அவங்க வந்து நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு போகிற ஒரு பண்பாடு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றார். அவங்க வந்து நல்லவங்களாக தான், நம்ம நல்லவங்கன்னா அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, எல்லாமே தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் தான் அப்படின்னும்போது நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் உண்மையிலேயே நிறைய பேர் வந்து அவங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு வர்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு வராங்க. சொல்பவர் தம் வாய்க்கும் வாழ்க்கைக்கும் ஏதாவது உறவு உண்டா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும்ன்றார். அதனால்தான் அது ஒரு காலம் எல்லாம் நல்லவங்களாக வாழ்ந்துருப்பாங்க, ஆனால் பிற்காலத்தில் அப்படிலாம் கிடையாது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அதனால் சொல்லுவதில் ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க செயல் அப்படிலாம் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் ஆராய்ச்சி செய்து சொன்னவருடைய அந்த சொற்களை ஆராய்ச்சி செய்து பிறகு வாழ்க்கையில் பின்பற்றுங்க அப்படின்ற. அதே மாதிரி நம்முடைய பகைவர்களாக இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ஒன்றில் நன்மை செய்துவிட்டு மற்றொன்றில் நஞ்சு ஊட்டி விடுவார்கள் அப்படின்றார். ரொம்ப மோசமாயிடுச்சு.
இந்த பக்கம் நல்ல சோத்தை போட்டு அந்த பக்கத்தில் விஷத்தை வைக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்தாச்சு. அது எப்படின்னா சாதி வேறுபாடு போலத்தான் அப்படின்றார். அதாவது சாதி வேறுபாடு அப்படின்ற ஒன்றை இந்த இடத்துல அதே மாதிரி சாதி வேறுபாடு போன்றன ஒழிய வேண்டும். ஆனாலும் அதனை சொல்பவர் சாதி பித்தராக இருந்தால் அதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டுன்றார். சாதி ஒழியணும்னு சொல்கிறார் ஒருத்தர், மேடைக்கு மேடை பேசுகிறாரு. ஆனால் உண்மையிலே அவர் சாதி பித்தராக இருந்தால், சாதி வெறி பிடிச்சவராக இருந்தால் என்ன ஆகும் பார்த்துங்க. இங்கே மேடையில் பேசிட்டு அங்கே போயிட்டு அதையெல்லாம் கெடுக்கும்படியாக அவர் செஞ்சிட்டா வீணாக நம்ம தான் ஏமாந்து அடி வாங்க வேண்டியிருக்கும். அவர் நம்ம தப்பிச்சுட்டு அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துருவார். அதனால் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒற்றுமை இருக்கான்னு பார்க்கணும். இன்று சாதி வேறுபாடு வேண்டாம் என்று மேலுக்கு சொல்பவர்கள் மற்றொரு நாள் மொழி வேறுபாடு வேண்டும், தமிழ்நாடு என்று பேசுகிற குறுகிய மனப்பான்மை வேண்டாம் என்பார்கள். அதை கேட்ட பேதை தமிழர்கள் சாதியை துறப்பது போலவே தமிழ் மொழி பற்றியும் தமிழ்நாட்டு பற்றியும் துறந்து நிற்பார்கள். என்னப்பா சாதி விடுங்கப்பா, எப்போ பார்த்தாலும் சாதியை வச்சு சண்டை போட்டு எல்லாம் சமத்துவமாக இருப்போன்ட்டு சும்மா வாழ்க்கையில் பின்பற்றினா பரவாயில்ல, சும்மா மேடையில் சொல்கிற ஒருத்தனுடைய பேச்சை நம்பி அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எல்லாத்துலேயுமே எடுத்துட்டா இன்றைக்கி இப்படி சொல்கிறோம், நாளைக்கு என்ன பண்ணுவான், என்னையா தமிழ்நாடுன்னுக்கிறீங்க, இந்தியான்னு சொல்லுங்கள், முழுமையும் ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கட்டுமே, நீங்கள் அந்த மாதிரி வேறுபாடு பாராட்டுறீங்க அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிற மேடையில் சொல்கிறத கேட்டு நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னாங்களே அதெல்லாம் இல்லாமல் போயிடும். நம்ம 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்னு சேர்ந்து நம்முடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், மொழி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய சூழல் உருவாகிவிடும். அதனால் மேடை பேச்சை நம்பி ஏமாற வேண்டாம். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுனால நம்மளை கூட குறை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அது சொல்கிறார், மேடை ஏறி உன்னையும் என்னையும் தூற்றுவார்கள் தம்பி, எழிலும் அவன் அண்ணனும் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் வீர முழக்கம் செய்வார்கள். அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து குறுகிய மனப்பான்மை பாருங்கள், தமிழர்னு பேசுகிறாங்கன்ட்டு தன்னை, அதாவது வளவனை, அதே மாதிரி தம்பியை குறிப்பிட்டு வந்து மேடையிலே பேசுவாங்க. இவங்கெல்லாம் வந்து குறுகிய மனப்பான்மை மிக்கவங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நடுத்தர நிற்க வேண்டியது தான், நமக்குன்னு ஒன்றுமே கிடையாது. அகதிகளாக இன்றைக்கி பல பேர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே அகதிகளாக சுற்ற வேண்டியது தான், நமக்குன்னு எதுவுமே இல்லாமல் போய்விடும் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறார் மு. வரதராசனார் அவர்கள். எனவே கொள்கை அளவு உயர்ந்ததாக இருந்தாலும் சொல்கிறவர் யார் என்கிற ஆராய்ச்சியும் தேவை. யாழின் கொம்பு வளைவானது, அம்பு நேரானது, வளைந்த யாழை வெறுத்து நேரான அம்பை போற்றுவது அறியாமை என்கிறார் வள்ளுவர் அப்படின்னு வள்ளுவரையும் இந்த இடத்துல துணை கழித்து சொல்கிறார். அதைப்போல் ஒருவரின் வாய்ச்சொல் நேராக இருக்கிறது என்பதற்காக மட்டும் அவரை நம்பிவிடக்கூடாது, அவரின் வாழ்க்கை ஆராய்ந்து பிறகு நம்ப வேண்டும் அப்படின்றார். குறுகிய நோக்கம் வேண்டாம் என்று நமக்கு சொல்லும் அவர்கள் நம்மை விட பரந்த நோக்கம் கொண்டவரா என்று பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தால் அவர்கள் பல வகைகளில் நம்மை விட குறுகிய மனப்பான்மை கொண்டவராக இருப்பர் அப்படின்றனால தம்பி மேடையில் பேசுறதெல்லாம் வச்சு நீ ஒரு முடிவுக்கு வந்துடாத, உணர்ச்சி வசப்படாத, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு பின்னாடி போனேன்னா கடைசியில் அவன் குறுகிய மனப்பான்மையுடையவனாகத்தான் இருப்பான். அவனுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு ஓடிடுவான். நீ அவன் முன்னாடி போனேன்னா நம்முடைய உரிமையை இழந்து நாம் பிறகு அதற்கே போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்ற. அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தியை பற்றி சொல்கிறாரு. சாதி முதலிய வேறுபாடுகள் உண்மையானவை அல்ல, அவை பொய்யானவை அப்படின்றார். சாதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உண்மையிலே வந்து அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா அப்படியெல்லாம் உண்மை கிடையாது. நம்மளாம் சொல்லிக்கிறது தான். நாளைக்கே வந்துப்பா எதாவது சாதியெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்ட்டு உடனே ஒரே நொடியில் சாதின்றது இல்லாமல் செஞ்சிடலாம். ஏன்னா அதுக்கு பெரிய ஒரு பின்புலம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவை பொய்யானவை, அவற்றை ஒழிப்பது நமது கடமை அப்படின்னு சொல்லிட்டு மொழி வேறுபாடும் நாட்டு வேறுபாடும் அப்படிப்பட்டதல்ல. நீங்கள் சாதி ஒழிக்கிற மாதிரி இல்லை, ஒரு மொழியை ஒழிக்கிறது, ஒரு நாட்டை ஒழிக்கிறது அப்படின்றது, அந்த வேறுபாட்டை ஒழிக்கிறதுன்றது. ஏன்னா இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியது. மொழி உண்மை, நம்முடைய கண்ணுக்கும் காதுக்கும் மூளைக்கும் தெரியக்கூடியது. சாதி இதெல்லாம் கிடையாது. ஆனால் மொழி வந்து இருக்குது. நம்ம கண்ணால் இலக்கியங்களில் பார்க்குறோம், காதால் இலக்கியங்களை கேட்குறோம், நம்ம மூளைக்கு தெரியுது இலக்கியங்கள் எப்படிப்பட்டதுன்னு. அதனால் மொழியால்
அமையக்கூடிய இனம் இருக்கு இல்லையா, அதுவும் அது போன்றது தான். நாகரிகம், பண்பாடு இதெல்லாமே அதை சார்ந்து உருவாகக்கூடியது. இது உலகம் அறிந்த உண்மை. அதனால் சாதியையும் மொழியையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேணாம். ரெண்டும் ஒரே மாதிரி அப்படின்லாம் நீங்கள் தராசு தட்டில் வச்சு பார்க்காதீங்க. சாதின்றது இல்லாத ஒன்று, அது இருப்பதை நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் மொழி என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? அதற்கான வேறுபாடு இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இந்த மொழிக்கான பண்பாடு கலாச்சாரம் வேறையாக இருக்கும், வேறு மொழிக்கான பண்பாடு கலாச்சாரம் வேறையாக தான் இருக்கும். இல்லை அதெல்லாம் விட்டுருங்கன்னு யாராவது சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்றது சொல்கிறார். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வேறுபாடு இருக்க தான் செய்யும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த இடத்துல. இந்த நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று இதெல்லாம் வேணாம் அப்படின்னா முதல்ல வல்லரசு நாடுகள்லாம் அதை முதல்ல கைவிடட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டையும் சொல்கிறார். இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை மட்டும் நீ இதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. முதல்ல வல்லரசுகள் முதலில் கைவிட்டால் உலகம் ஒரு குடும்பமாக வாழும். குறுகிய மனப்பான்மை அவர்கள் கைவிட்டால் தமிழன்தான் முதலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தயங்காமல் முன் வருவான்றான். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். நான் தயார், நான் இங்கேருந்து போயிட்டு வேறு ஒரு நாட்டில் வாழ்கிறதுக்கு தயார், அங்கே இருக்கிறவங்கள உறவினர்களாக எடுத்துக்கொள்ள நான் தயார். ஆனால் நீங்கள் தான் விட மாட்டீங்களே. நீங்கள் கடவுச்சீட்டு வேணுன்றீங்க, 1008 வழிமுறைகளை விதிமுறைகளை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. வல்லரசு நாடுகளாக தான் விட்டு ஒழிங்க, இந்த வேறுபாடெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் எங்கே வேணால் குடியிருக்க தயார், எங்கே வேணால் வாழ தயார், எல்லாரையும் உறவுகளாக ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்றார். ஆனால் அப்படிலாம் பண்ணுறாங்களான்னா பண்ணுறது கிடையாது. அதாவது பணக்காரன் ஒருத்தனை வச்சுட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. ஒரு பணக்காரன் என்ன பண்ணுறான், தான் வீட்டுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பூட்டெல்லாம் வாங்கி போட்டுக்கிறான். ஆனால் எதிரில் ஒரு ஏழை இருக்கான், அவனுக்கு ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசைக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒரு பூட்டு வாங்கி போட்டுட்ருக்கான். ஆனால் பணக்காரனா சொல்கிறான், ஏப்பா நீ வச்சுருக்கிறத குடிசை வீடு, எங்கள் மேலே என்ன நம்பிக்கை இல்லையா, அதுக்கு ஒரு பூட்டை போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த குடிசையில் இருக்கக்கூடிய ஏழை என்ன பண்ணுறான், அடடா ஆமாம் இல்லை பணக்காரன் நிறைய வச்சுருக்கான், பூட்டு போடுறான், பரவாயில்ல, நம்ம என்னத்தை வச்சுருக்கோம், எதுக்கு பூட்டு போடணும், நம்ம என்ன எதிர் வீட்டு அக்கம் பக்கம் வீட்டு மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு பூட்டு போடாமல் விட்டு போனால் அந்த குடிசையில் இருக்கிற பொருட்கள் நிற்குமா? எதுவாக இருந்தாலுமே பணக்காரன் வீட்டில் வச்சுருக்க பொருள் உயர்ந்ததுன்னா ஏழை வீட்டில் இருக்கிற பொருளும் உயர்ந்தது தானே. அவனுடைய பொருள் உயர்ந்தது. ஆனால் அந்த பணக்காரனுடைய பேச்சை கேட்டு பூட்டு போடாமல் விட்டு போனால் யாருக்கு நஷ்டம்? ஏழைக்கு தான் நஷ்டம். அதனால் இப்படி தான் வல்லரசு நாடுகள் இருக்குது. அவங்க எல்லா கொள்கையும் வகுத்து கொண்டு எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய நாடுகள் மேலே இதை பண்ணாத அதை பண்ணாத, இதையும் வச்சுருக்க அதையும் வச்சுருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. 1000 பலாயிரம் கோடி இராணுவ தடவாடங்கள் வச்சுக்கிட்டு பாதுகாப்பு கருவிகள்லாம் வச்சுருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை இனிமேல் வரக்கூடிய வல்லரசு நாடுகளை நீ ஏன்ப்பா அவ்வளோ ஆயுதங்களை வச்சுன்னுக்கிற, நீ ஏன் அவ்வளோ வச்சுன்னுக்கிற, எங்களை மேலே நம்பிக்கை இல்லையா, நான் என்ன உங்களை அப்படியா கொடுமைப்படுத்திடுவோம், உங்கள் நாட்டு மேலே போர் தொடுத்துருவோம், உங்கள் நாட்டை அழிச்சிடுவோம், விடப்பா, அது சமாதானத்துக்கு வாப்பா, ஏன் சமாதானம் சமத்துவம் தான்ப்பா முக்கியம் உலகத்தில். அதனால் அதெல்லாம் கைவிட்டுட்டு அந்த ஆயுதங்கள்லாம் கைவிட்டு ஆயுத உற்பத்தியெல்லாம் நிறுத்திட்டு நல்ல நிம்மதியாக வாழப்பார், எங்கள் மேலே நம்பிக்கை வை அப்படின்ட்டு வல்லரசு நாடுகள் இன்றைக்கு சொல்லி வருகின்றன அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறார். அதனால் அதெல்லாம் நம்பி வீணாக ஏமாந்து போகாத, உன்னுடைய பாதுகாப்பு உனக்கு முக்கியம், அதனால் உன்னுடைய மொழியை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்றது ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். இறுதியாக தன்னுடைய தம்பி சொன்ன அந்த செய்திகள்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் கனவு இல்லைப்பா, அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் அப்படின்றார். நான் சர்வாதிகாரி ஆகிறத பற்றி சொன்னேன், சர்வாதிகாரியாக இருக்கிறது வீண் கனவுன்னு சொன்னேன். ஆனால் நீ சொன்ன தமிழர் திருமணங்களில் திருக்குறளை ஓதுவது அப்படின்னு சொன்னது கனவு கிடையாது, அது கண்டிப்பாக செய்ய வேண்டியதுதான், அது தமிழருடைய கனவு. அதே மாதிரி தமிழ் கோயில்களில் தேவாரம் முதலிய பாடல்கள்லாம் ஓதணும் அப்படின்றது கனவு கிடையாது, அதுவும் நிறைவேற்றப்பட வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீ சொன்ன ஒவ்வொன்றுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அப்படின்றத எடுத்து சொல்கிறார். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா காந்தியடிகள் மொழிவாரி மாகாணங்கள்லாம் ஏற்படுத்தப்படும் போது கவர்னர் தமிழில் கையெழுத்து போடலாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதாவது காந்தியடிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை வங்கதேசத்துக்கு போகும்போது அங்கே வங்க மொழியில்
அவருடைய பெயரை வந்து கையெழுத்தாக போடுவதற்கு அந்த வங்க மொழி எழுத்துக்கள்லாம் அவர் கற்றுக்கிட்டாராம். அது அவருடைய பெருந்தன்மை. அந்த மாதிரி தேவைப்படுறவங்க நிச்சயமாக வந்து அதை கற்றுக்க தான் போகிறாங்க. அதனால் மொழி அப்படின்றது ஒரு சார்புடையது, ஒரு இனக்குழுவுக்கு உரியது. அதனால் அந்த மொழி சார்ந்த மக்கள் அந்த மொழி சார்ந்து இயங்குவதில் அவங்களுக்கு அது உரிமை இருக்குது. அப்படி இல்லைன்னு யாராவது சொன்னாங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீ சொன்னது தவறு கிடையாது அப்படின்றார். தமிழுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னென்னன்றதை நம்ம இனிமேல் ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் இப்போதைய முதல் கடமை. நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் அதை செயலில் காட்டணும். அதுக்கான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். அதே போல் மொழி பற்றியும் நாட்டு பற்றியும் செயலில் காட்டும் முறைமை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் இப்படி ஆனா நான் அப்படி ஆனா அப்படின்னு சொல்கிறவங்க பேச்செல்லாம் நம்பாத. இந்த ஆனா போடுறவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்மளை முன்னேற்ற வைக்க மாட்டாங்க. அவங்களாம் சும்மா வெறும் ஒரு போதையை உருவாக்குறாங்க. அதனால் உண்மை என்னவோ, உண்மை நெறியில் நடப்பவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் என்னவோ அதை பின்பற்று. இதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் கனவு இல்லை நனவு அப்படின்னு மாற்றினோம்னா அதுக்கு வழிமுறை என்னன்னு யோசி, அதை செயல்படுத்து. நிச்சயமாக இதெல்லாம் நடத்தப்பட வேண்டியது தான் அப்படின்றத உறுதியாக சொல்லி முடிக்கிறார் மு. வரதராசனார். இந்த கடிதம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா செயலாற்றல் வேண்டும். வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இருப்பது பயனளிக்காது, செயலில் காட்ட வேண்டும்ன்ற இது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பொருந்தக்கூடியது. கூட்டத்தில் கூடி நின்றி கூடி பிதற்றண்டி நாட்டத்திற்குள்ளாரடி கிளியே நாளில் மரப்பாரடி எந்திர சாலை என்பார் எங்கள் துணிகள் என்பார் மந்திரத்தால் எங்கும் மாங்காய் விழுந்துடுமோன்ற பாரதியாருடைய அந்த வரிகள் நினச்சி பார்க்கணும். மந்திரத்தில் எங்கே மாங்காயெல்லாம் வந்து விழாது, நம்ம தான் போய் பறிக்கணும். அதை விட்டுட்டு வெறும் மந்திரத்தில் மாங்காய் வரும்னு சொல்லி அவனாவது சொல்லிட்டு போனால் அதை நம்பிட்டு உட்காந்துருந்தேன்னா ஒன்றுமே வராது, தூக்கம்தான் வரும். அதெல்லாம் கைவிட்டு விட்டு செயலாற்றல் மிக்கவர்களாக தமிழர்கள் மாறினால் தமிழையும் தமிழ் மொழியையும் இலக்கியங்களையும் பண்பாட்டையும் காப்பாற்றலாம் என்பதை இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு கருத்தாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி நண்பர்களே. இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். இதுபோல் இன்னும் நிறைய காணொலிகள் இருக்குது, பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரியப்படுத்தி கொண்டு வாருங்கள். தமிழை வளர்ப்போம், தமிழால் வாழ்வோம். நன்றி.